பயிற்சி 1.1 உறவுகளும் சார்புகளும்ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். கொஸ்டினில் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ காண்கன்னு சொல்லி 3 இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏன்னும் பின்னும் ஒரு செட்டை நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்றாங்க. ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு கிராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஏல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 2, அதை வந்து பியில் உள்ள செட்டோட கமா போட்டு எழுதுறது தான். எழுதியிருக்குமா? ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக பென்சிலால் 2ன்னு போட்டு 2,1 2,-4 எழுதியிருக்கோமா? அடுத்து என்ன பண்ணணும், அதை அழைச்சிட்டு -2 எடுத்து எழுதிக்கணும். -2ன்னு போட்டு -2,1 -2,-4 அதை தான் அடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து அதையும் நம்ம அழைச்சிட்டு 3ன்னு சின்னதாக எழுதிக்கணும். இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் பழகிற வரை எழுதிக்கோங்க. 3ன்னு எழுதிட்டு 3,1 3,-4 இதுதான் அந்த கிராஸுக்குள்ள அர்த்தம். திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏவையே 2 டைமாக நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எழுதிட்டோம், திரும்ப ரெண்டாவது ஏயோட வேல்யூ எழுதிட்டோம். ரெண்டுமே நமக்கு ஏ தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 வச்சு எல்லாத்தையும் கம்மா போட்டு எழுதணும். 2,2 2,-2 2,3 அடுத்து என்ன பண்ணுவீங்க, -2 வச்சு எழுதுவீங்களா? -2,2 -2,-2 -2,-3 அதுக்கடுத்து 3 வந்து கண்டுபிடிப்போமா? இது மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3,2 3,-2 3,3 இது 3ஐயும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக எழுதி கம்மா போட்டு நம்ம இந்த 3 வேல்யூவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். ஃபஸ்ட்டு பி எடுத்து எழுதணும், ரெண்டாவதாக ஏ எடுத்து எழுதணும். எழுதி இப்போ வந்து இதில் முதல் நம்பர் என்ன 1, அப்போ 1,2 1,-2 1,3 அதுக்கடுத்து -4 -4,2 -4,-2 -4,-3 இப்போ ரெண்டாவது மூணாவது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ செகண்ட் சம்மில் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயும் பி, கியூ, பியும் பி, கியூ. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்பீங்களா? அப்போ ஏ எழுதிடுறோம், கிராஸ் பியும் எழுதிடுறோமா? எழுதிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல பின்னு வச்சு பி, பி, கியூ அதை எடுத்து எழுதிட்டோமா? நெக்ஸ்ட்டு கியூன்னு வச்சுப்போம், கியூ, பி, கியூ, கியூ எடுத்து எழுதிட்டோமா? அடுத்து பி கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ. இது ரெண்டுமே என்ன நமக்கு வரும், ஒரே வேல்யூ வரனால சேம் ஆன்சர் தான் எல்லாத்துக்குமே வரும். இதே செட்டு தான் ரெண்டுத்துக்கும் வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள், ஏ வந்து m,n, பி வந்து வெற்றுக்கணமாக கொடுத்துருக்காங்க. வெற்றுக்கணங்கிறத நம்ம ஒரு 0 மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பிக்கு ஏ எழுதிட்டோம், கிராஸ் பியோட வேல்யூ வந்து பை எடுத்து எழுதிட்டோம். வெற்றுக்கணம் ஒரு 0வோட ஒரு டேர்மை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 0 தானே கிடைக்கும். அப்போ அதே மாதிரி ஒரு வெற்றுக்கணத்தோட ஒரு வெற்றுக்கணத்தோடு நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ, வெற்றுக்கணத்தோட ஒரு டேர்மை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு வெற்றுக்கணம் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏவையே 2 டைம் எழுதணுமா? m,n எழுதிட்டு ஃபஸ்ட்டு எம்மை வச்சுட்டு m,n எடுத்து எழுதிட்டோமா? அடுத்து என்னை வச்சு n,m n எழுதிட்டோமா? இது வந்து ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பி எழுதணும். ஃபஸ்ட்டு பி என்னது நமக்கு வெற்றுக்கணம், கிராஸ் ஏயோட வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். இப்போ வெற்றுக்கணத்தோடு நம்ம ஒரு டேர்மை மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும், வெற்றுக்கணம் தான் கிடைக்கும்.